அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேரா பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, "வீறு எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும்" அப்படின்னு சொல்றாங்க. "வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திட்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய செயல்திறனால் உயர்ந்திருப்போம் இல்லையா? நம்மளுடைய செயலால உயர்ந்த ஒருவருடைய அந்த வினை திட்பம் அப்படிங்கிறது அரசராலையும் மதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 665 அதிகாரம் வினை திட்பம். அடுத்தது போதைப் பொருள் இல்லாத இந்தியா அமித்ஷா உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில நம்மளுடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தீஸ்கரில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான மாநாடு ராய்ப்பூரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர், சத்தீஸ்கருடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ராய்ப்பூர்ல போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதை எப்படி தடுக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா அரசாங்கங்கள் எல்லாருமே போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. தமிழக அரசாங்கம் கூட சமீபத்துல பார்த்திருப்பீங்க கள்ளக்குறிச்சி சம்பவங்களுக்கு அப்புறம். 2047ஆம் ஆண்டுக்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா உருவாக்க உறுதி பூண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. ஓகேங்களா? 2047ஆம் ஆண்டுக்குள்ள, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து கரெக்டா 100வது ஆண்டுல பார்த்தோம்னா இந்தியா போதைப் பொருள் இல்லாத நாடாக மாறணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் நிறைய எடுக்கப்பட்டுட்டு வருது. அந்த வகையில பார்க்கணும்னா எதுக்காக இந்த போதைப் பொருள் இல்லாத நாடாக மாறணும்? என்ன காரணம்? ஒரு விஷயம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அதுக்கான காரணம் நீடு இருக்கணும் இல்லையா? என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் நலம் பாதிக்கப்படுது, மக்களுடைய இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த போதைப் பொருள் விற்பனை அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இந்த போதைப் பொருள் விற்பனையினால இருக்கக்கூடிய இந்த வருமானம் அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்புகள், சட்டவிரோத கும்பல்களுக்கு தான் போய் சேருது. அந்த சட்டவிரோத கும்பல்கள் சமூகத்துக்கு எதிரான பல விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அமைதி அப்படிங்கிறது சீர்குலைஞ்சு போகுது. ஓகேங்களா? இப்ப அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பயங்கரவாதத்தையும் நக்சல்வாதத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பலவீனப்படுத்துவதாக தான் இந்த மாதிரியான செயல்கள் இருக்கு. போதைப் பொருள் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா? போதைப் பொருள் விற்பனையினால வரக்கூடிய வருமானம் அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இதற்காகவும் கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? போதைப் பொருள் பழக்கம், போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2047ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 47 வரும். ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து சட்டம் ரீதியாக பார்க்குறப்ப நமக்கு நமக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1940 வந்திருக்கும். ஓகேங்களா? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1940 வந்து வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ 2 மேஜர் ஆக்ட் அப்படின்னா இது 2 நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகள் சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த மறுவாழ்வு ரீஹாபிலிடேஷன் சென்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் ட்ரக் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் லெவல் கன்வென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளாக இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.